ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அன்றைக்கி 1/4 கிலோ மட்டன் வேக வச்சு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ கட் பண்ணி எடுத்திருக்கேன். வரமிளகா காரத்துக்கு தக்கன எடுத்திருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு, மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சோம்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கிறோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கிறோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம பேன் சூடானோன்னே நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மட்டன் சுக்காவுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கிறோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னே இதில் சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ மட்டனுக்கு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன்னு. அப்போ தான் அந்த சோம்போட வாசனை நம்மளுக்கு நல்லா தெரியும். சோம்பு வந்து கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன்னு. நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். அப்புறம் நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் நான் இன்றைக்கி 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. மட்டன் சுக்காவுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் இதில் நம்ம வந்து மசாலா பொடிலாம் சேர்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம இதுக்கு பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம்லாம் இல்லை, கம்மி தான். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா கலர் மாதிரி வருது. இப்போ இதில் நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாயை பார்த்திங்கன்னா 2 பிச்சு போட்டுக்கிறோங்க. அப்போ தான் அதில் வந்து மசாலாலாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மிளகாயை. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணுன்னா இன்னும் கூட நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அந்த வெங்காயம் வந்து ஒரு மட்டும் நரிச்சுன்னு இருக்கும், டேஸ்ட்டு உங்களுக்கு வந்து மாறிடும். அதனால் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கிறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கிறேங்க. உப்பு பத்தலைட்டுனா கூட பரவாயில்ல, அப்புறம் சேர்த்துக்கிறலாம். இதை இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், நம்ம வெங்காயம்லாம் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இதை கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து மசாலாலாம் சேர்த்துக்கிறலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மசாலா வதங்கிறதுக்கு நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. லைட்டாக அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேங்க. இந்த மசாலா வாடெல்லாம் போகிற தொட்டிக்கு நம்ம வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அந்த மசாலா வாடையே இல்லை நம்மளுக்கு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ மட்டன் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த மட்டன் சுக்காவுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் பீஸ் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. மட்டன் சுக்காவுக்கு வந்து அந்த பீஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்.
இதை இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. இதை இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிடலாம். நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி ஆயிருச்சு. இப்படி தண்ணி இல்லாமல் ட்ரையாக வதக்கி எடுத்துக்கிறோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.